டெல்லியில் இந்த டைமுக்கு மட்டும் வெளியிலே போயிடக்கூடாது போல். மார்க்கெட் ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம். ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி வருது, ஆகஸ்ட் 15 வேறு வருது. அதுவும் இல்லாமல் ரக்ஷாபந்தன்னாலே இங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும். கிருஷ்ணனோட ட்ரெஸ் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நாங்களும் கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு தான் வந்தோம். இவ்வளோ கூட்டத்தை பார்த்து நாங்களே மயங்கியே விழுந்த அளவுக்கு ஆகிப்போச்சு பாருங்கள். கிருஷ்ணனோட படுக்கிறதுக்கு மெத்தை, பெட்டு, சோபாவில் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, மெத்தையில் படுக்க வைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, கீழே விரித்து படுக்க வைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி இத்தனை விதமாக அழகழகாக இருந்துச்சு. கிரீடங்களும் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே கிருஷ்ண ஜெயந்தியை இங்கே வந்து தான் நான் இவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்கன்றதை நான் பார்க்குறேன். அவர் இங்கே பிறந்ததுனாலே என்னமோ அவர் குழந்தை பிறந்ததுலேருந்து அவருக்கு இப்போ போடுற வரைக்கும் ட்ரெஸ்ஸு வரைக்குமே இங்கே அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றா நான் அதிசயமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இந்த விசேஷ டைங்கன்னா இங்கே உள்ளே வந்துட்டு திருப்பி வெளியிலையும் போக முடியலை பாருங்கள். குட்டியாக ஜட்டி கூட கிருஷ்ணனுக்கு போடுறதுக்காக வச்சுருக்காங்க. அது கூட பிறந்ததப்போ அதை விட கொஞ்சம் பெருசுன்னு சொல்லி இப்படி வித்தியாசமாக பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இதெல்லாம் கிருஷ்ணனோட ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழகாக கை ஒர்க்கா என்னன்னே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நம்ம ஊர் சைடெல்லாம் கிருஷ்ணனுக்கு அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது. மேக்சிமம் முருகன், காளிக்கு தான் நம்ம விசேஷமாக கொண்டாடுவோம். இங்கே வந்துட்டு விலக கூட இடமே இல்லைங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு வரலட்சுமி நோன்பு, அவங்களுக்கு சனிக்கிழமை வந்து ரக்ஷாபந்தன். அதனால் ஃபுல்லாக கூட்டம் ஃபுல்லாக இந்த இடத்துல தான் இருந்து அவர் சோபாவில் உட்கார்றப்ப அவரை உட்கார வைக்கிறதுக்கு மெத்தையாக கிரீடம் பாருங்களேன், ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் இந்த டெக்கரேஷன் ஐட்டங்கள்லாம் இங்கே தாங்க சூப்பராக இருக்குது. அதே மாதிரி குட்டி சிலைக்கு போடுறதுக்காக குட்டி மாலை, அதுக்கான பொட்டு, அதோட கிளிப்பு எல்லாமே ஒரு குட்டி குழந்தைக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அத்தனையுமே இருந்துச்சு. ஊஞ்சல் பாருங்களேன், பெருசாக இருக்க சிலைக்கு வந்து பெரிய ஊஞ்சல், குட்டியாக இருக்க சிலைக்கு குட்டி ஊஞ்சல், மேடைகள்னு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 ஹவர் இந்த கடைக்குள்ளேயே தாங்க இருந்தோம். வெளியில் வந்து பார்த்தா ரக்ஷாபந்தனுக்குரிய பொருளை வாங்கிக்கிட்டு பயங்கர கூட்டமாயிருச்சு. வந்தது என்னமோ 4 மணி, வீட்டுக்கு போனது என்னமோ 7 மணின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ரக்ஷாபந்தன் கூட்டத்துக்கு எல்லா கடையிலையும் ரக்ஷாபந்தனுக்குரிய 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா 300 ரூபா வரைக்கும் கூட இருக்கான். அண்ணன் தங்கச்சி பாசத்தை இதில் தான் காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா கிஃப்ட் கடை ஃபுல்லாக கூட்டம். ஏன்னா பொண்ணுங்க வந்து கட்டி விட்ட உடனே அண்ணாங்க வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கணுமா. ஆனால் நம்ம ஊரில் வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே வந்து அண்ணாங்களை போய் பார்க்கணும், அவங்க காலில் விழுகணும். இதை வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறது பார்க்க நல்லா இருக்குல்ல. இதே மாதிரி நம்ம குழந்தைகளும் பார்த்து வளர்கிறப்ப அண்ணன் தம்பி உறவோடு இருப்பாங்க. நீங்கள் எப்படி?